அனைவருக்கும் வணக்கம். எல்லாரோடையும் இணைந்து இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்களுடைய பாயசம் அப்படிங்கிற கதைய பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்ம கதையின் நாயகன் சாமநாதன். அவர் ஒரு அரச மரத்தடி பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறதா முதல் காட்சி. நம்ம பிள்ளையார வேண்டும் போதெல்லாம் நெற்றி முகத்துல கொட்டு வச்சுக்குவோம். அப்புறம் காது பிடிச்சு தோப்பு கர்ணம் போடுவோம். நம்ம ஆளும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த தோப்பு கர்ணம் போடும்போது லேசா குனிஞ்சு எந்திரிக்கிறாரு. அப்போ அவரோட காதுகளுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. ஏன்பா, உனக்கு இருக்கிற உடல் ஆரோக்கியத்துக்கு நீ நல்லாவே குனிஞ்சு உட்கார்ந்து தோப்பு கர்ணம் போடலாம்ல. உனக்கு என்ன அந்த சுப்பராயன் மாதிரி பிளட் பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, இல்ல மண்டையில கிறுகிறுப்பாவது இருக்கா? எவ்வளவு ஆரோக்கியமா இருக்க. நீ பாட்டுக்கு நல்லா குனிஞ்சு நிமிந்து போடு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எங்க இருந்தும் வரல. அவர்தான் மனசுல அப்படி நினைச்சிருக்காரு. அப்படி நினைச்சிட்டு இன்னொன்னே நினைக்கிறாரு. என்னன்னா, எனக்கு 77 வயசு ஆயிடுச்சு. சுப்பராயனுக்கு 66 ஆகுது. ஆனா நம்ம 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா யாருக்கு 77 வயசு மாதிரி தெரியும் அப்படின்னு அவரே யோசிச்சுட்டு, பெருசா 15, 20 லட்சம் சம்பாதிச்சா போதுமா? இன்னைக்கு ஏதோ கடைசி பிள்ளைக்கும் கல்யாணம் வச்சு அனுப்ப போறான். கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு தனியா வீட்டுல என்ன பண்ணுவான்? மிஞ்சி மிஞ்சி போனா கோதுமை கஞ்சி குடிப்பான், மாத்திரை சாப்பிடுவான். அப்படி இல்லைன்னா நல்லா சுட சுட சுடு தண்ணி வச்சு கை காலை தொடச்சு எடுத்துப்பான். என்ன மாதிரி இப்படி நடந்து காவேரி கரையில குளிக்க முடியுமா அப்படின்லாம் அந்த சுப்பராயனை பத்தி மனசுக்குள்ள பயங்கரமா பொறுமிட்டு இருக்காரு நம்ம சாமநாதன். என்ன அங்க நடக்குதுன்னா, அந்த கோயில்ல இருந்து காவேரி கரையை திரும்பி பாக்குறாரு. வழக்கத்துக்கு மாறா நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேரு பரிச்சயமானவங்களா இருக்காங்க, நிறைய பேரு புதுமுகங்களா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சுப்பராயனோட மகளுக்கு திருமணம். சுப்பராயன் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம சாமநாதனோட சொந்த அண்ணனோட பையன். அதாவது சுப்பராயனுக்கு சாமநாதன் சித்தப்பா. அப்படி தன்னோட அண்ணன் பையனை பத்தி தான் இவ்வளோ பொறுமிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, சுப்பராயனுக்கு 7 பெண் பிள்ளைகள், 5 ஆண் பிள்ளைகள், எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்ப கடைசி பெண்ணோட திருமணத்துக்காக தான் இந்த கூட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடக்குது. இத பார்த்ததும் நம்ம ஆளுக்கு பொறுக்கல. அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப பொறுமி தள்ளுறாரு. அதாவது அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெருசா காமிச்சு, சுப்பராயன் கிட்ட இதெல்லாம் இருக்கா, உடல் ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு தனக்கு தானே சொல்லி சொல்லி பாத்துக்கிறாரு. பாத்துட்டு அவரை காவிரி கரைக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு கோயில்ல இருந்து. அப்போ பார்த்தா நிறைய பேரு வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நிறுத்தி, என்ன இனிய அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. யார் யா நீ அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறாரு. நான் தான் சுப்பையாவோட மகளோட மச்சின, மதுரையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு அவங்க கூட எல்லாம் பேச பிடிக்கல. ஏன்னா இவருக்கு தான் கல்யாணமே பிடிக்கலையே, இந்த கல்யாணம் இப்படி ஆர்ப்பாட்டமா பண்றதே பிடிக்கலையே. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஓ அப்படியா, சரி சரி, பலகாரம் எல்லாம் ரெடியா இருக்கும், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் காவிரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வேக வேகமா நடக்கிறாரு. நடக்கும்போது தலையில அடிச்சுட்டு அவரே சொல்லிட்டு போறாரு. ஏண்டா நீ 7 பிள்ளை 5 பிள்ளைன்னு 11 பிள்ளை பெத்து வச்சு அத்தனை பேருக்கும் சம்மந்தி, மாப்பிள்ளை, மச்சினன் இத்தனை பேரை வச்சிருக்க, எல்லாரையும் வேற ரயில் ஏத்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க. நான் காவிரி கரைக்கு போறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரை சந்திக்கணுமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. அந்த காவிரி கரையில நிக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, அங்க கல்யாண வீட்டுல இருந்து தவில் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது அவருக்கு இன்னும் வெறுப்பாயிருது. ஏன்னா 10 மணிக்குதான் முகூர்த்தம். ஆனா 8 மணிக்கே எதுக்குடா நீங்க தவில் அடிக்கிறீங்க அப்படின்னு அதையும் மனசுக்குள்ளேயே பொறுமிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த காவிரி நதிக்கு இடையில ஒரு அழகான பாலம் இருக்கு. அது ரொம்ப புதுமையான பாலமா அழகா கட்டியிருக்காங்க. அதுல லாரிகள், மக்கள், நிறைய வண்டிகள் போயிட்டு இருக்கு. அதுல போற மக்கள் எல்லாம் இவருக்கு சுப்பராயன் மாதிரியே தெரியுறாங்க. ஆனா அவர் அங்க போகவே இல்லை. ஏன் அப்படி தெரியறாங்கன்னா, அந்த பாலம் கட்டினதுல சுப்பராயனோட பங்கு அதிகம். அவருக்கு சர்க்காரோட கொஞ்சம் அதிக பழக்கம் இருந்தனால, முதல்ல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 40 மைல் தொலைவுல தான் இந்த பாலத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சுப்பராயன் பேசி பேசி அதை இங்க பக்கத்திலேயே வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு இந்த பாலத்தை பார்க்கும் போதெல்லாம் சுப்பராயன் மேல ஒரு கோவம் வருது. சரின்னு பாலத்தை கடந்து பார்க்கலான்னா பின்னாடி கருப்பா புகை வருது. அந்த புகை எங்க இருந்து வருதுன்னா, வெல்லம் தயாரிக்கிற ஆலையில இருந்து வருது. அந்த கரும்பு பயிரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே சுப்பராயன் தான். அப்படியே அடுக்கடுக்கா அவரோட அந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகுது. அப்புறம் பக்கத்துல பார்த்தா சுப்பராயனோட தயவுனால அமைஞ்ச பள்ளிக்கூடம். இத்தனையும் பார்த்ததும் அவருக்கு அந்த பொறாமை ஒரு உச்சத்துக்கு போய் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப மட்டும் அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கட்டும், அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுறேன். முக்கியமா அவனோட அந்த 7 பொம்பளை பிள்ளைங்களையும் மூட்டையில கட்டி இந்த காவிரிய தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவர் நினைக்கிறாரு. அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த காவிரி நதியை பார்க்கும்போது அங்க ஒரு பாறையில தன்னுடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவரோட மனைவி இல்ல, அவரோட மனைவி பேரு வாலாம்பாள். அவங்க இறந்து போயிட்டாங்க.
ஆனா எப்பெல்லாம் நம்மளோட சாமநாதனுக்கு வந்து அந்த பொறாமை உணர்வு மேலோங்குதோ அப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட பதிலுக்கு பதில் வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க இல்லைனாலும் இப்ப அவரோட பொறாமை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சா உடனே அவங்களோட குரல் வந்து அவருக்கு கேக்குது. என்ன கேக்குதுன்னா, பழைய ஒரு கான்வர்சேஷன் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன நடந்திருக்கும்னா, இப்படிதான் வந்து ஒரு நாள் வந்து சுப்பராயன பத்தி பயங்கரமா பொறுமி தள்ளிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "அவன் யாரு? உங்க சொந்த அண்ணனோட பையன் தானே. அவன பார்த்து இப்படி பொறாமைப்படலாமா? அவனுக்கு போய் சாபம் குடுக்கலாமா? அதுவும் அவன நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து ஒரு 2 வருஷம் காலேஜ்ல படிக்க வச்சீங்க. நல்லா படிக்கிறான்னு. 3வது வருஷம் ஃபீஸ் கட்ட பணம் இல்லன்னு அவன கூட்டிட்டு வந்துட்டீங்க. பாவம் அந்த குழந்தை எவ்ளோ ஏங்கி போயிட்டான், எவ்ளோ கஷ்டப்பட்டான் படிக்க முடியாம. அப்புறம் எப்படியோ அவனா கஷ்டப்பட்டு ஒரு கடையில போய் கணக்கு எழுத உட்கார்ந்து அந்த கடைக்கு வந்த ஒரு வாடிக்கையாளரை புடிச்சு ஒரு பாதி பங்கு லாபத்துக்கு சின்ன கடையா வச்சு அப்புறம் அவன் முகதாட்சணியமோ என்னமோ உழைப்போ பெரிய அளவுக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல 20 லட்சம் அந்த காலத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த 20 லட்சம் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ஒரு 1/4 பங்கு இடத்த வாங்கிட்டான். அப்படி வாங்கினவன் அவனேவா வச்சுக்கிட்டான். நீங்க சித்தப்பான்ற ஒரு மரியாதைக்கு நீங்க அவனை படிக்க வச்சீங்க அப்படிங்கிற ஒரு நன்றி கடனுக்காக அவன் சம்பாதிச்சதுல அந்த பாதி பங்கு உங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது அவர் வேகமா சொல்றாரு, ஆமா ஆமா குடுத்தான். எங்க அதன ஆத்தங்கர பக்கத்துல இருக்கா இல்ல ஊருக்கு பக்கத்துலயாவது இருக்கா? எல்லாமே தூர தூரமால இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க மனைவி சொல்றாங்க, தானம் கொடுத்த மாட்டை யாராவது பல்ல பிடிச்சு பாப்பாங்களா? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? தனியா நின்னு சம்பாதிச்சதை உங்ககிட்ட குடுக்கணும்னு. இவ்ளோ தூரம் உங்களுக்கு குடுத்திருக்கான். அதுல இருக்க நன்மைய பெருந்தன்மைய பார்க்காம இப்பயும் நீங்க புலம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுவும் முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவன் சம்பாதிச்சதுல பாதி பங்கு சித்தப்பாவுக்கு குடுத்துட்டான். இன்னும் ஒரு பங்க வந்து அவன் தன்னோட தம்பிங்களுக்கும் குடுக்கணும். அவனுக்கும் தம்பிகள் இருக்காங்க சுப்பராயனுக்கும். அது போக அப்ப சுப்பராயனுக்கு ஒரு 1/4 பங்கு தான் இருக்கும். அதுதான் நாளைக்கு அவனோட 11 பிள்ளைங்களுக்கும் போக போகுது. அப்ப அவன் தனக்குன்னு கொஞ்சத்தை தானே வச்சுக்கிட்டான். அத கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டி அவரை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்துவாங்க வாலாம்பாள். இன்னைக்கு வந்து அவங்க இல்ல. ஆனா அவங்களோட குரல் வந்து அந்த பாறையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவருக்கு கேக்குது. கேட்டதும் அவரு திரும்பி பார்த்துட்டு வெறும் பாறைய பாக்குறாரு. குரல் மட்டும் கேட்ட ஞாபகம் இருக்கு. பார்த்துட்டு நீ இருக்கிற வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன். நீயும் போய் சேர்ந்துட்ட. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து கரையேறி வராரு. அந்த கரையில இருந்து வெளியில வந்ததுமே மறுபடியும் பொறாமை எண்ணம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஊரே வந்து ஒரு விழாக்கோலம் பூண்ட மாதிரி. அந்த காலத்துல மன்னர்களுக்கு திருமணம்னா எப்படி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு ஆட்கள் இருக்காங்க. அந்த பட்டு புடவைகள், அந்த பூவோட வாசனை, அந்த குழந்தைங்களோட ஓடி பிடிச்சு விளையாடுற சத்தம், இதெல்லாம் அவருக்கு வந்து இன்னும் இன்னும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எதுக்குதான் இப்படி இப்படி பண்ணணுமா கல்யாணத்தை, கடைசி கல்யாணத்தை போய் அப்படின்னு மறுபடியும் பொறுமிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. அங்க வீடு எப்படி இருக்கும்னா, அவரோட சாமநாதனோட வீடும் சுப்பராயனோட வீடும் அடுத்தடுத்து இருக்கும். அந்த 2 வீடுகளையும் அடைச்சு ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களெல்லாம் தள்ளிட்டு உள்ள போறாரு. போயிட்டு போய் இங்க குளிச்சுட்டு வந்துட்டாரு இல்லையா, அங்க போய் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. இப்போ அவரோட வாழ்க்கைய பார்த்தோம்னா, மனைவி இறந்துட்டாங்க. முதல்ல 2 ஆண் குழந்தைகள் அவங்களும் இறந்துட்டாங்க. 3வது பெண் குழந்தையும் பெண்ணும் இறந்திருப்பாங்க. 4வது பெண் வந்து ஒரு 3 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில இருந்துட்டு கணவன் இறந்ததுனால வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த அவங்களோட குல வழக்கப்படி என்னன்னா, ஒரு பெண் கணவனை இழந்துட்டானா, அவளுக்கு வந்து தலைய மொட்டையடிச்சு, ஒரு நார் மாதிரி ஒரு பட்டுப்புடவை, அந்த நார்ல செய்ற பட்டுப்புடவை அவங்க அணியணும். இதுதான் அவங்களோட வழக்கம். அவங்க இறப்பு வரைக்கும் அப்படிதான் வலம் வரணும். அந்த மாதிரி ஒரு பெண் வந்து அவர் வீட்டுல இருக்கா. 4வது பெண். அவளுக்கு 30 வயது ஆகுது. இப்போ இவர்கிட்ட இருக்க அந்த இயலாமை, அதாவது தான் கிட்ட வந்து ஒரு பொண்ணு இப்படி வாழாம இருக்கா. தனக்கு இவ்வளவு பெரிய சொத்து இல்ல. இதெல்லாம் வந்து அவருக்கு பெருசா படுறதுனாலதான் சுப்பராயனோட எப்ப பார்த்தாலும் அந்த உடல் ஆரோக்கியத்தை இவர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் தான் பெரியவன் அப்படின்னு. அது ஒரு பொறாமை எண்ணத்தோட வெளிப்பாடுதான். அதுக்கு முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா, அந்த சுப்பராயன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு அந்த பொறாமை எண்ணம் வந்து இன்னும் இன்னும் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். வாலாம்பாள் இருந்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தாரு. இப்ப அவங்க இல்ல அப்படிங்கும்போது இன்னும் அவருக்கு அந்த பொறாமை எண்ணத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வேணும்னே பொறுமையா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க இல்லையா, 30 வயது பெண் வந்து அப்பாவை கூப்பிடுறா. அப்பா மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டாங்க, மாலை மாத்தணும். நீங்க என்ன இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு கூட பண்ணலாம்ல அப்படின்னதும் கோவமா அவகிட்ட சொல்றாரு, எனக்கு தெரியும் போ நான் வரேன் அப்படின்னு. திரும்ப அந்த பெண் சொல்றா, உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு சித்தப்பான்னு சுப்பராயன் உங்களுக்காக தான் காத்துட்டு இருப்பாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா எழுந்து போறாரு. ஆனாலும் அந்த பெண்ணு பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு தொண்டையில ஏதோ ஒரு வலி இருக்கு, நம்ம பெண் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எழுந்து போறாரு. அங்க போனா
மாப்பிள்ளைக்கு மாலை அணிவிக்கிறாங்க. அப்ப சுப்பராயன் ஓடி வந்து, "என்ன சித்தப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்காக தான் எல்லாம் காத்துட்டு இருந்தோம்" அப்படின்னு அன்பு பொழியிறாரு. சுப்பராயனோட நேச்சரே அதுதான், ரொம்ப அன்பா இருப்பாரு சித்தப்பா சித்தப்பான்னு. ஆனா இவர் வந்து இவ்வளவு பொறாமை கொண்டிருக்காரு அப்படின்றது சுப்பராயனுக்கும் தெரியாது. அப்போ அங்க மாப்பிள்ளை மாலை முடிஞ்சு ஊஞ்சல் வைபவம் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து மணப்பெண்ணையும் மணமகனையும் உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து ஆட்டி விடுவாங்க. அந்த காட்சியை பாக்குறதுக்கு வந்து பார்வதி, சிவன் பார்வதி இல்ல லட்சுமி நாராயணனை பாக்குற மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றனால எல்லா மக்களும் அந்த இடத்துக்குள்ள இடிச்சிட்டு நிக்கிறாங்க. சமையல்காரங்க எல்லாரும் வந்து அந்த காட்சியை பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து ரொம்ப அழகான சந்தோஷமான நிகழ்ச்சி நிகழ்ந்தேறத பார்த்ததும் நம்ம ஆளுக்கு மறுபடியும் அந்த பொறாமை ரொம்ப அதிகமாயிடுது. அதுல வந்து மூச்சு முட்டவே ஆரம்பிச்சிருது அவருக்கு ஒரு மாதிரி. என்னன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு. போய் ஒவ்வொரு கூடமா போறாரு. இப்ப வீட்டுல தானே திருமணம் எல்லாம் நடத்துவாங்க அந்த காலத்துல. ஒவ்வொரு கட்டா போறாரு. எங்கேயுமே ஆட்கள் இல்ல. சமையல் கூடத்துல கூட ஆட்கள் இல்ல. எல்லாரும் ஊஞ்சல் வைபவத்தை பார்க்க வந்துட்டாங்க. அந்த சமையல் கூடத்துல பெரிய பெரிய பாத்திரங்கள்ல வந்து சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கு, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு பெரிய அண்டால ஆக்குறானுங்க அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே போகும்போது ஒரு பெரிய அண்டா நிறைய பாயசம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே நெய் மணக்குது, மேல வந்து முந்திரி திராட்சை அப்படியே மிதக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவரை யோசிக்கிறாரு. இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 500 600 பேர் சாப்பிடுற அளவுக்கான பாயசம், ஒரு பெரிய அண்டா, அவரோட உயரத்துல பாதி அளவு உயரம் இருக்கும். அத செஞ்சு மேடை மேல தூக்கி வச்சிருக்காங்க. இதை எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறமா அந்த பாத்திரத்துல தூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள குச்சிய விட்டு ஒரு 4 5 பேர் தூக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு ஒரு நொடியில என்ன பண்றாருன்னா, இத 10 பேர் கூட தூக்கி வச்சிருக்கட்டும், ஆனா என்னோட ஒரு ஆள்னால இத கீழே கவுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மூச்சு புடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கீழே தள்ளி பாயாசத்தை அப்படியே கொட்டிடுறாரு. அத்தனை பாயாசமும் அங்க ஓடுற சாக்கடையோட கலந்து ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த சமையல் கட்டுல ஓரமா ஒரு சின்ன பையன் மட்டும் உட்கார்ந்து வெள்ளரிக்காய் அரிஞ்சிட்டு இருப்பான். அவன் வேகமா ஓடி வரான் சத்தம் கேட்டு. இவருக்கு அவனை பார்த்தது பதட்டமாயிருது. இவர் தெரியாம பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா சத்தம் கேட்டு ஓடி வந்ததும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுக்கு ஒரு மூடி போடணும்னு தெரியாதா, உள்ள எலி விழுந்து கிடந்தது, கொஞ்ச நேரம் நான் பாக்கலைன்னா எல்லாரும் எலி விழுந்த பாயசத்தை சாப்பிட்டு பரலோகம் போக வேண்டியதான் அப்படின்னு அப்படியே பேச்சு மாத்துறாரு. மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. சமையல்காரவங்க எல்லாம் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு, ஏன் இவ்வளவுதான் கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லார்கிட்டயும் அதான் சொல்றாரு. எலி பாஷணத்தை போய் நீங்க எல்லாம் சாப்பிட இருந்தீங்க, நான் தான் உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அப்படியே உளர ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரோட மகளும் ஓடி வரா. அந்த 30 வயது பெண்ணும் ஓடி வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேலைக்கார பெண் சொல்றா, அந்த மாதிரி பாயாசம் கொட்டிருச்சு அப்படின்னு. அவ கேக்குறா, அப்பா இவ்வளவு பெரிய பாத்திரத்தை எப்படி நீங்க தள்ளினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு புரிஞ்சிருது, அப்பா என்ன மனநிலையில அதை தள்ளியிருப்பாரு, என்ன என்ன மாதிரியான ஒரு உணர்வு அவரை தள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சதும் அவ வந்து ஒரு பார்வை பாக்குறா. அந்த பார்வையில வந்து முட்கள் இருந்த மாதிரி இருந்திருக்கு. அவரால தன்னுடைய மகளோட பார்வை வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு குற்ற உணர்ச்சி. வேகமா என்ன பண்றாருன்னா, எங்க போயிட்டான் அந்த சமையல்காரன், மூடி கூட வைக்காம அப்படின்னு அந்த கூடத்தை விட்டு அவனை தேடி போற மாதிரி வெளியில போறாரு. அப்ப அந்த ஊஞ்சல் வைபவத்துல வந்து நயனம் வாசிக்கிறாங்க. அந்த ஆனந்த பைரவி ராகத்துல நயனம் வாசிக்கிறாங்க. அந்த வாசிப்பு வந்து வாலாம்பாளோட குரல் மாதிரி தெரியுது அப்படின்னு கதையை வந்து முடிச்சிருப்பாரு எழுத்தாளர். இப்போ இதுல கடைசியா என்ன அந்த வரியில சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பொறாமை உணர்வு வந்துருச்சுன்னா அது ஒரு கட்டத்துல எல்லை தாண்டி போயிரும். அப்படி போகும்போது அவன் எவ்வளவு வயசானாலும், இப்ப நம்ம சாமிநாதனுக்கு கிட்டத்தட்ட 77 வயசு. பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அவங்கள அனுபவம் மிக்க முதியவர் அப்படின்ற இடத்துல வச்சிருப்போம், யோசனை கேட்கறதுக்கான ஒரு ஆளா வச்சிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட வயதுடைய ஒரு ஆள் வந்து இவ்வளவு கீழ்த்தரமான செயலை கூட ஒரு பொறாமை செய்ய வைக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு சாட்டையடி மாதிரி எழுத்தாளர் ஜானகிராமன் வந்து சொல்லியிருப்பாரு. உங்களோட இந்த கதையை பகிர்ந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.